தால் தட்கா செய்கிறதுக்கு 50 கிராம் பாசி பருப்பை நல்லா வறுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 100 கிராம் துவரம் பருப்பு சேர்த்து 2 பருப்பையும் நல்லா கழுவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சு அப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக கசூரி மீத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தாலை நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தாளிச்சு ஊற்றுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தாளிப்பை நம்ம குக் பண்ணியிருக்கிற பருப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தால் தட்கா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ், கீ ரைஸ்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.